தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் இருந்து ஓசூர் வழியாக அரசு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் பேருந்து போக்குவரத்து எப்போது தொடங்கியது? பயணிகளிடம் ஆர்வம் எவ்வாறு இருக்கிறது? மும்தாஜ், உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் தொடர் போராட்டத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் இருந்து ஓசூர் வழியாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் கடந்த மாதம் 6ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தின் காரணமாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்களான லாரிகள் மற்றும் கார் போன்ற வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. கடந்த 1 மாதங்களாக கர்நாடகம் தமிழகம் இடையிலான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் நாள்தோறும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 900 பேருந்துகள் கர்நாடகா செல்லாமல் தமிழக எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட்டது. அதே போல் அண்டை மாநிலங்களுக்கு கர்நாடகா செல்லக்கூடிய லாரிகள் செல்ல முடியாமல் ஓசூர், ஜூஜிவாடி எல்லை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காவிரி பிரச்சனையில் தற்பொழுது நிபுணர் குழுக்கள் அணைகளை பார்வையிட வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து இரு மாநில இடையிலான தற்பொழுது நிலை இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது பேருந்து போக்குவரத்தானது துவங்கப்பட்டிருக்கு. நேற்று நிலையில பாத்தீங்கன்னா தமிழக பதிவு எண் கொண்ட லாரிகள் மற்றும் கார்கள் கர்நாடக மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டன. தமிழக எல்லை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரிகள் அனைத்தும் நேற்று காலை முதல் கர்நாடக மாநிலம் செல்ல தொடங்கிய நிலையில் இன்று காலை 6 மணி முதல் தமிழக பேருந்துகள் அனைத்தும் கர்நாடக மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அதே போல் கர்நாடக மாநில பேருந்துகள் தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இரு மாநில போலீசாரும் பேருந்துகளுக்கு பாதுகாப்பாக சென்று வருகின்றனர். தற்பொழுது இரு மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து துவங்கிய நிலையில் இயல்பு நிலை வெள்ள மெல்ல திரும்பி வருகிறது. பழனிவேல், நீங்க சொன்னது மாதிரி தினக்கூலிகள் தொடங்கி ஐடி ஊழியர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் ஒசூர்லேருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவிற்கு தினமும் பயணம் செய்து வருகிறார்கள். இந்த 30 நாட்களினுடைய அவர்களுக்கான பயணம் என்பது எப்படி இருந்தது? தற்போது கூடுதல் பாதுகாப்பு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? திவ்யா, இந்த 30 நாள் என்பது ஒரு இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோசமாக தான் காணப்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் தமிழக எல்லையான ஜூஜிவாடி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. அதே போல் கர்நாடக மாநில பேருந்துகள் அத்திப்பள்ளி வரை இயக்கப்பட்டன. இந்த இரு மாநில எல்லைகளுக்கு இடையே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நாள்தோறும் ஓசூர் பகுதியில் இருந்து ஐடி கல்லூரிகள் மற்றும் கார்மெண்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் செல்லக்கூடிய ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் காலை 7:30 மணி முதல் தொடங்கி 10 மணி வரை கூட்டமாக பெங்களூரு நோக்கி சென்றக்கூடிய நிலை நாம் காணப்பட்டது. அதே போல் பெங்களூரில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் உடைமைகளுடன் அவங்க தமிழகத்திற்கு 2 கிலோமீட்டர் நடந்து வந்த நிலை தான் காணப்பட்டது. பல நேரங்களில் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்துக்கிடையே வந்தாங்க. முதியவர்கள், நோயாளிகள் இந்த 30 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் போல் அந்த பகுதியில் மக்கள் இந்த மாறி மாறி இரு மாநிலங்களுக்கு இடையே செல்லக்கூடிய நிலை தான் நீடித்திருந்தது. தற்பொழுது பேருந்து போக்குவரத்து துவங்கி இருக்க நிலையில மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா அந்த வேலைக்கு செல்றவங்க இந்த இரு மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு ரொம்ப வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா.